சேகரோட மனைவி ரூபாலி என்ன பண்றதோ தெரியாம உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சேகர் அங்க வந்தாரு. என்னாச்சு ரூபாலி? எதையோ யோசிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க. அம்மா ஏதாவது சொன்னாங்களா என்ன? ஏங்க, உங்க அம்மா என்னைக்காச்சும் ஏதாவது சொல்லாம இருந்திருக்காங்களான்னு சொல்லுங்க. தினமும் ஏதாவது சொல்லலைன்னா அவங்களுக்கு நாளே பொழுது போகாதே. எல்லாத்தையும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு கூட எங்க அம்மாவை பத்தி எதுவும் சொல்லலைன்னா தூக்கமே வராதே. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருங்க. கேட்டு கேட்டு தலை வலிக்குது. ஏங்க, நம்மளோட இட்லி கடை இருக்குல்ல, அங்க வேலை பாக்குறானே சாம்பா, அவனை இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கி சரியா கூட சம்பளம் தராம போயிட்டாங்க உங்க அம்மா. இப்போ அவன் வேலையில இருந்து வேற வேலைக்கு போயிட்டான். நம்ம இட்லி கடையில வேலை செய்ய யாரும் இல்ல, வியாபாரமும் சரியா நடக்கல. இதனால என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேங்க. வியாபாரம் நடந்தா தானே வருமானம் வரும். உங்க அம்மா இத பத்தி கொஞ்சம் கூட யோசிச்சிருக்கவே மாட்டாங்களா? ரூபாலி, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. இதனால நமக்கு வேலை செய்யறவங்க தேவைப்பட மாட்டாங்க. காலையில எந்திரிச்சு சட்னி கட்டுறது, இட்லி பண்றதுன்ற வேலை எல்லாம் கூட உனக்கு இருக்காது. அப்படி ஒரு ஐடியா அது ரூபாலி. போதும் இது அதுன்னு சொல்லி குழப்பாம முதல்ல என்ன ஐடியாவோ அதை சொல்லுங்க. அது நல்லதான் நான் யோசிக்கிறேன். எல்லாத்துக்கும் உனக்கு இதே மாதிரி பதில் தான் தெரியும். சரி, ஏன் கவலைப்படுற? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன் கேளு. நீயும் சந்தியாவும் சேர்ந்து பேசாம சாயந்தர வேலையில பாவ் பாஜி பிசினஸ் பண்ணுங்க. ஆபீஸ் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எல்லாரும் டயர்ட் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து பாவ் பாஜி சாப்பிடுவாங்கல்ல. வீட்டுக்கு போய் அவங்க நிம்மதியா டின்னர் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் பாரு. இது நல்லா இருக்கும்னு தோணுது. சாட் ஐட்டம்னா எல்லாரும் சாப்பிடுவாங்கல்ல, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எனக்கு என்னவோ இது ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுது. என்னங்க, ஐடியா எல்லாம் நல்லா தாங்க இருக்கு. நாங்க பாவ் பஜ்ஜி பண்ணலாம்னு நினைச்சா அத்தை வந்து பஜ்ஜி பண்ண சொல்லிடுவாங்கங்க. நான் உனக்கு நல்ல ஐடியா தானே கொடுத்திருக்கேன். ஐடியா ஏன் நல்லா இல்லைன்னு சொல்றேன். இந்த ஐடியா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா என் தம்பி ரமேஷ் இருக்கான்ல, அவனை உதவி செய்ய சொல்றேன். அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன். நீ பிசினஸ் பண்ற வழிய பாரு. எந்த பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம். அப்படி சொல்லிட்டு சேகர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ரூபாலிக்கு எப்படி பாவ் பஜ்ஜி பண்ணணும்னு தெரியாது. அதனால சந்தியாவை கூப்பிட்டா ரூபாலி. சந்தியா, ஒரு தடவை இங்க வாயே, கொஞ்சம் பேசணும். என்னக்கா அவசரமா கூப்பிடுறீங்க? என்னாச்சு? நம்ம வீட்டுல நம்ம இட்லி வியாபாரம் பண்றோம்ல, அதுதான் சரியா வரலையே. உங்க மாமா என்னவோ ஒரு புது ஐடியாவை கொடுத்தாரு. ஐடியாவா? என்னக்கா இது? மாமா என்ன ஐடியா கொடுத்தாரு? அதை நம்ம எப்படி பண்ண போறோம்? அத்தைக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். சந்தியா, நம்ம வியாபாரம் காலையிலலாம் கிடையாது. சாயந்தரம் எல்லாரும் ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போவாங்கல்ல, அந்த நேரத்துல தான். என்ன பிஸ்னஸ்னு சொல்ல மறந்துட்டேனே, பாவ் பாஜி பிஸ்னஸ். சந்தியா, நல்லா வரும்னு உங்க மாமா தான் சொன்னாரு. அதெல்லாம் சரிக்கா, அது எப்படி பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் சிட்டில இருந்தபோது நிறைய தடவை பண்ணியிருக்கேன். ஆனா நிறைய பேருக்குலாம் பண்ணதில்லையே. எதுக்கு சந்தியா பயப்படுற? நம்ம கிட்ட தான் ஃபோன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு. அதில் போட்டு பாவ் பாஜி எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கிட்ட இருக்க வேண்டிய பொருட்கள், மசாலா என்ன வேணும், அதுக்கப்புறம் பன்னு எங்கே வாங்குறது, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு செய்கிற வழியை பார்ப்போம். முதல்ல எல்லாத்தையும் வாங்கணும். அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது 2 பேரோட மாமியார் சுமித்ரா அங்கே வந்தாங்க. மருமகள்ங்க கிட்ட, என்ன 2 மருமகளும் சேர்ந்து ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது. என்ன போடுறீங்க பிளானு? ஆமாத்த, நாங்கள் அப்படியே பிளான் போட்டுட்டா மட்டும் எங்களை பண்ண விட்டுடுவீங்க பாருங்க. அதுவா? அது ஒன்றும் இல்லைத்த, நம்ம வீட்டில் இட்லி வியாபாரம் தான் சரியாக போகலைல்ல, அங்கே வேலை செய்கிறவர் கூட போயிட்டாரு. அதான் இதை மூடிட்டு பாவ் பாஜி பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கோம். இங்கே பாருமா சிட்டி மருமக, உனக்கு தான் தெரிஞ்ச மாதிரி ரொம்ப ஆடாத. சரி, ஏதோ வியாபாரம்னு சொன்னீங்களே, அதுக்கு தேவையான லிஸ்ட்டை கொடுங்க. நான் போய் எல்லா சாமானையும் வாங்கிட்டு வந்து தரேன். ஐயோ அத்தை, நீங்க போறீங்களா? வேண்டாம் வேண்டாம், உங்களோட சின்னவங்க நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம் எல்லாத்தையும். பெரியவங்கெல்லாம் போக கூடாது. யாரும் போக வேண்டாம், நானே போறேன். அத்தை, நீங்க போனீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி சாமான் தான் வாங்கிட்டு வருவீங்க. அதை வீட்லயும் வைக்க முடியாது, விற்கவும் முடியாது. நானே போறேன் த. ஆமா, நீ எல்லாம் வாங்கிட்டு வருவ, எல்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாமான் தான் வாங்கிட்டு வருவ பாரு அப்படின்னு சுமித்ரா அம்மா அவங்க ரூம்ல ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. ரூபாலியும் சந்தியாவும் மார்க்கெட்டுக்கு போய் தேவையான எல்லாத்தையும் வாங்கினாங்க. அதுக்கப்புறமா பாவ் பாஜி செய்ய சின்னதா ஒரு வண்டி ஒன்றும் ரெடி பண்ணாங்க. அவங்க அதுலயே பிஸியா இருந்தாங்க. இங்க சுமித்ரா, இந்த மருமகளுங்களுக்கு வியாபாரத்தை பத்தி என்ன தெரியும், எப்படி பண்றாளுங்க நான் பாக்குறேன். ரூபாலியும் சந்தியாவும் அந்த வியாபாரத்துல முழுமையா இறங்கி எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயே பிஸியா இருந்தாங்க. சுமித்ரா மட்டும் அங்க இங்க நடந்துகிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. சந்தியா, கஸ்டமர்ஸ் வர நேரம் ஆயிடுச்சு.
சீக்கிரமா பாவபாஜியை ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆமா, எப்படி பண்ணணும்னு ஃபோன்ல பாவபாஜி எப்படி பண்ணணும்னு பாத்தியா இல்லையா சந்தியா? பார்த்தேன்க்கா, எல்லாத்தையும் பார்த்தேன். எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன்க்கா. நான் கூட ஃபோனில் அப்பப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சந்தியா. ஆனால் கரெக்டாக பண்ணுறதுக்கு தெரியாது. உன்னை தான் நம்புகிறேன். சரி, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வைய அப்படின்னு நினச்சாங்க 2 பேரும். சுமித்ரா எப்படியாவது அவங்களோட வேலையை கெடுக்கணும்னு நினச்சாங்க. அப்போ தான் கஸ்டமர்ஸ் எல்லாம் கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. மேடம், ஒரு பிளேட் பாவ் பாஜி கொடுங்க. அந்த சமயம் சுமித்ரா அம்மா அங்கே வந்து, இங்க பாருங்க தம்பி, இவங்களுக்கு சரியா சமைக்க கூட வராது. எதையோ கலந்து கொடுப்பாங்க. சாப்பிட்டீங்கன்னா உங்க வயிறு தான் கோளாறாகும். பேசாம இங்க இருந்து போங்க தம்பி, வேற நல்ல கடையா பார்த்து போங்க. சுமித்ரா அம்மா சொன்னதை கேட்டு கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்பதான் ரூபாலி பாவபாஜியோட அங்க வந்து நின்னா. அத்தை, நீங்க எப்ப இங்க வந்தீங்க? நீங்களும் பாவபாஜி சாப்பிடுறீங்களா அத்தை? என்னது, இவங்க உங்க மாமியாரா? சரியான ஆளுதான் இவங்க. அது நீயும் சந்தியாவும் எப்படி வியாபாரம் பண்றீங்கன்னு கண்காணிக்க வந்த. நீ என்னவோ கஸ்டமர்ஸ பாத்துக்கிற, சந்தியா என்னவோ பாவபாஜி பண்றா. அப்ப கல்லாப்பட்டியில யார் இருப்பா? நான் வேணா கல்லாப்பட்டிக்கிட்ட இருக்கட்டா? காசெல்லாம் நான் வாங்கிக்கிறேன். ஐயோ அத்தை, உங்களுக்கு எதுக்கு தான் சிரமம்? அதான் உங்க பையன் கல்லாப்பட்டிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. கொஞ்ச நேரத்துல உங்க பெரிய பையனும் ஆபீஸ்ல இருந்து இங்க வந்துருவாரு, அவரும் உதவியா இருப்பாரு. ரூபாலி அப்படி சொன்னோன்னு சுமித்ராக்கு கோவம் வந்தது. இவளுங்களுக்கு திமிரு ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்ப வரைக்கும் வியாபாரம் எப்படி பண்ணணும்னு கூட தெரியல. இவளுங்களுக்கு நல்ல பாடத்தை நான் தான் நல்ல மாமியாரா இருந்து கத்து கொடுக்கணும். ஓவரா தான் ஆடுறாளுங்க அப்படின்னு நினைச்சாங்க சுமித்ரா அம்மா. சந்தியா பாவபாஜி எடுத்து கஸ்டமர் கிட்ட கொடுக்கும் போது அந்த சமயம் யாரும் இல்லாத நேரத்துல நிறைய உப்பு காரம் எல்லாம் மசாலால கலந்தாங்க. அதை கொண்டு போய் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுக்கவும் நிறைய பேர் பாவபாஜி சாப்பிடாம போயிட்டாங்க. என்னம்மா, மசாலா இவ்வளவு காரமா இருக்கு, பாவபாஜி இப்படி இருக்கே, நல்லாவே இல்லையாமா? ரெண்டும் இப்படி இருந்தா எப்படி வியாபாரம் நடக்கும்? என்ன சந்தியா, திடீர்னு கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து உப்பு காரம் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னே புரியலையே. இவ்வளோ நேரம் நல்லா தான் நடந்துட்டு இருந்தது, திடீர்னு எப்படி மசாலால எல்லாம் அதிகமா இருக்கும்? ஆமாக்கா, இவ்வளோ நேரம் நல்லா இருந்த பாவபாஜி கறி இப்ப எப்படி டேஸ்ட் இல்லாம போச்சு? அந்த சமயம் அங்க சேகர் வந்தாரு. என்ன 2 பேரும் ஆலோசனையில இருக்கீங்க? என்ன? அது ஒன்றும் இல்லை மாமா, முன்ன வந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் பாபாஜி சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப வந்திருக்கவங்க எல்லாம் காரம் உப்பெல்லாம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க. அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் எப்படின்னு. ஓ, நீங்க 2 பேரும் கவனிக்கலன்னு நினைக்கிறேன். பக்கத்துல இருந்து எங்க அம்மா வந்து உப்பு காரம் எல்லாம் ஜாஸ்தியா பாவபாஜி கறியில போட்டாங்க. அதனாலதான் காரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு கறியில. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன் பண்ணீங்க? அம்மா, எதுக்குமா இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு புரியுது, உங்களுக்கு இவங்க 2 பேரும் வியாபாரம் பண்றது பிடிக்கல. உங்களை கேட்காம எல்லா முடிவுகளையும் எடுத்துட்டாங்கன்னுட்டு. உங்களுக்கு இவங்களை திருத்தணும்னு நினைச்சா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்க வேண்டியதானே? இப்ப நம்ம வியாபாரம் பண்ற வந்த இடத்துலயே நீங்களே இப்படி பண்ணா எப்படிமா வியாபாரம் நடக்கும்? நம்மளே நம்ம வியாபாரத்தை மதிக்காம இப்படி பண்ணா லக்ஷ்மி எப்படி சேரும் சொல்லுங்க? வர கஸ்டமர்ஸும் போயிடுவாங்க. நம்ம கடைய நம்ம தான் முன்னுதாரணமா எல்லாருக்கும் நடத்தணும். நம்ம தானமா பாத்துக்கணும். சந்தியா, ரூபாலி, உங்க மேலயோ தப்பு இருக்கு. அம்மா கிட்ட ஒரு தடவை நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லி அவங்களையும் கூட்டிட்டு இந்த வியாபாரத்துல சேர்ந்து செஞ்சிருக்கணும். அம்மாக்கு நிறைய அனுபவம் ஜாஸ்தி. இவ்வளவு வருஷம் இந்த இடத்துல அவங்க தானே இட்லி கடை நடத்திட்டு இருந்தாங்க. அம்மா முகத்துக்காகவே நிறைய பேர் வந்து இங்க நிறைய பாவபாஜி வாங்கவும் செய்வாங்க. 3 பேரும் சேர்ந்து உழைச்சிங்கன்னா தான் நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கும், முன்னேற முடியும். அப்பதான் சீக்கிரமா நம்மளோட புது வீடு வாங்குற கனவும் நிஜமாகும். நீங்களே யோசிங்க, இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி முன்னேறதுன்னுட்டு. ஒத்துமையா நல்லா சம்பாதிக்கிற வழியை பாருங்க அப்படின்னு சேகர் எடுத்து சொல்லவும் 3 பேரும் சேர்ந்து நல்லபடியா வியாபாரம் பண்ணாங்க. கொஞ்ச நாட்கள்லயே நல்லா சம்பாரிச்சு புது வீடை வாங்கி கிரக பிரவேசம் பண்ணாங்க. சாந்தம்மாக்கு 2 பையனுங்க. பெரிய பையன் ஏழை வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சின்ன பையன் பணக்கார வீட்டு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணான். சாந்தம்மா அவங்க பேருக்கு ஏத்த மாதிரியே ரொம்ப சாந்தமா இருப்பாங்க. மருமகளை பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. பெரிய மருமக மானசா ஏழை வீட்டு பொண்ணுன்றதுனால எல்லாரோடையும் அன்பா அக்கறையா பழகுவா. சின்ன மருமக கவிதா ரிச்சுன்றதுனால கொஞ்சம் திமிராதான் நடந்துப்பா. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட சரியா கூட பேச மாட்டா. ஒரு நாளைக்கு சாந்தம்மா வீட்டு வாசல்ல நின்று யோசிச்சுக்கிட்ட இருந்தாங்க. அப்ப பக்கத்து வீட்டு சாரதா அம்மா அவங்க கிட்ட வந்து, என்ன சாந்தம்மா ரொம்ப அமைதியா இருக்கியே? அமைதியா இருந்து தானேங்க ஆகணும். உனக்கு என்ன சாந்தம்மா, எல்லாம் கரெக்டா தானே நடந்துகிட்டு இருக்கு. 2 தங்கமான மகனுங்க, 2 அழகான மருமகளுங்க. அதான் அவங்க வந்துட்டாங்களே.
எல்லாம் கடவுள் அனுகிரகம் தாங்க. ஆமா, மருமகளுங்கெல்லாம் பரவாயில்லையா? பெரிய மருமக மானசா எல்லா வேலையும் செய்வா, தங்கமான பொண்ணு. சின்ன மருமக மட்டும்தான் வேலை செய்ய மாட்டா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது சின்ன மருமக கவிதா அங்க வந்து, அதே என்னத்த சின்ன மருமக வேலை செய்யலன்னு டக்குன்னு சொல்லிட்டீங்க, அப்ப நான் வேலைக்கே ஆக மாட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நான் ஏதோ தப்பான அர்த்தத்துல சொல்ல வரலமா, நீ என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்ட? அத்தை, நீங்க என்ன சொல்ல வந்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரியும். நான் இவ்வளோ பெரிய பணக்கார இடத்துல இருந்து வந்திருக்கேன், நீங்க என்னடானா என்னை இப்படி அவமானப்படுத்தி இருக்கீங்க அப்படி கொஞ்சம் சத்தமா சின்ன மருமக சொன்னோம். பக்கத்துல இருந்த சாரதாமா, ஐயோ இது எல்லாமே என்னாலதான் வந்தது, நான் இங்க இருந்தா நல்லதே கிடையாது, முதல்ல இங்கிருந்து நான் கிளம்புறேன் அப்படின்னு சாரதாமா சொல்லிட்டு அங்கிருந்து கிடுகிடுகிடுன்னு கிளம்பி போனாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சின்ன பையன் சம்பத், அம்மா கவிதா, என்ன இது வெளியே இருந்து பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள வந்து பேசுங்க அப்படின்னு சத்தமா சொன்னாரு. அப்போ சாரதாமா, சம்பத் அது அது வந்து. அம்மா நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, முதல்ல உள்ள போங்க அப்படி சொல்லிட்டு சாந்தமா அங்கிருந்து உள்ள போயிட்டாங்க. கவிதா மட்டும் கொஞ்சம் நடிச்சுக்கிட்டு இருந்தா. என்னங்க, இந்த வீட்டுல என்ன எல்லாரும் சின்ன பார்வையா பாக்குறாங்க. ஓவரா ஆக்டிங் எல்லாம் பண்ணாத, கல்யாணத்துக்கு முன்னாடியே என் வீட பத்தி தெளிவா உன்கிட்ட சொன்னேன், எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துக்கிறதா இருந்தா நடந்துக்கும். என்னங்க, அத்தை என்ன சொன்னாங்கன்னு கூட தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? இங்க பாரு கவிதா, நீ பணக்கார வீட்டு பொண்ணுதான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக பணக்கார வீட்டுல இருந்து வந்தன்றதுக்காக இங்க இருக்கிறவங்க கிட்ட நீ பாகுபாடு படுத்து நடந்துக்காத. எல்லா வேலையும் பழகிக்கோ, எல்லாரோடையும் சகஜமா பழகு, எல்லாரையும் அக்கறையா பாத்துக்கோ அப்படி அட்வைஸ் பண்ணிட்டு சம்பத் அங்கிருந்து போயிட்டாரு. இந்த மனுஷன் நம்மள எப்பதான் புரிஞ்சுக்க போறாரோ அப்படின்னு நினைச்சிட்டு கவிதா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு பெரிய மருமக மானசா கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த சமயம் மாமியார் சாந்தம்மா அங்க வந்தாங்க. அம்மாடி மானசா, அந்த காய்கறியே இங்க கொடு, நான் எல்லாத்தையும் கட் பண்றேன். நான் பண்றத நீங்க போய் அங்க உட்காருங்க, உங்களுக்கு ஒரு நல்லது சொல்றேன் அப்படின்னு மானசா சொன்னதுக்கு அப்புறமா சாந்தம்மா போய் சோஃபால உட்காந்துக்கிட்டாங்க. மானசா ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு வந்து சாந்தம்மாக்கு ஊட்டி விட்டா. அதை சாப்பிட்ட சாந்தம்மா, அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த நல்ல செய்தி என்னன்னு சொல்லுமா. அது அத்தை, நான் கர்ப்பமா இருக்கேன், நீங்க பாட்டி ஆக போறீங்க, காலையில இருந்து வாமிட்டா வருது. இதுதான் நல்ல செய்தி, கேட்கறதுக்கே ஆனந்தமா இருக்கு அப்படின்னுட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது ரூம்ல இருந்து வெளியே வந்த சின்ன பையன் சாந்தம்மாக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டு இப்படி சொன்னா. அம்மா நீங்க பாட்டி ஆக போறீங்க, உங்க சின்ன மருமக கர்ப்பமா இருக்காமா. அடடா, என்னடா நல்ல நல்ல செய்தியா சொல்றீங்க, உங்க அண்ணியும் கர்ப்பமா இருக்கா, நீ சித்தப்பா ஆக போறடா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணி. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியுமா? இல்ல தம்பி, உங்க அண்ணன் வீட்டுக்கு வந்ததும் நான் சொல்லிடுவேன். சீக்கிரமா சொல்லிடுங்க அண்ணி, அண்ணன் அப்பதான் வீட்டுக்கு வருவாரு. எனக்கும் சந்தோஷமா இருக்கு, 2 நியூஸையும் கேட்டது. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சின்ன மருமக கவிதா மட்டும் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம அங்கிருந்து நடந்து உள்ள போயிட்டா. என்ன விடா, அந்த மானசா கர்ப்பமா இருக்கான்ற விஷயம்தான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. அதுவும் எங்க மாமியாருக்கு அவளோட கர்ப்பம் தான் பெருசா தெரியுது. ச்சே அப்படின்னுட்டு கடுப்பா ஆனா கவிதா. அப்படியே சில நாட்கள் போச்சு. அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் ஓய்வு எடுத்துட்டு 2-3 வாரம் கழிச்சு கவிதா வீட்டுக்கு வந்தா. பீரோல இருக்கிற நகை எல்லாமே இல்ல. என்ன இது, பீரோல இருக்க நகைய காணோம் அப்படின்னுட்டு கவிதா வெளியே வந்து பார்த்தா. அப்பதான் ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த மாமியாரும் மருமகளும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. அவ நகை எல்லாத்தையும் மானசா போட்டிருந்ததை பார்த்த கவிதாக்கு கோவம் வந்தது. அப்பாவ, யார கேட்டு ஏன் நகையெல்லாம் நீ போட்ட, என்ன கேட்டு எடுக்கணும் தெரியாது? ஐயோ இல்ல கவிதா, நான் சொல்றத ஒரு தடவை கேள அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது சம்பத் அங்க வந்தாரு. அவரு, கவிதா கொஞ்சம் பார்த்து பேசு, தெரியாம எதையும் பேசாத, அந்த நகையெல்லாம் அன்னைக்கு நான் தான் கொடுத்தேன், அது தெரியாம நீ பாட்டுக்கு அவங்கள கத்திக்கிட்டு இருக்க, என்ன இதெல்லாம் கவிதா? சொல்லுங்க எல்லாரும், என்னையே சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு கோவமா ரூம்குள்ள போனா கவிதா. மானசா இப்படி வருத்தப்படுறத பார்த்த சம்பத், சாரி அண்ணி, அவ சார்பா நான் சாரி கேக்குறேன், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து வருத்தத்தோட போனா சம்பத். மானசா, அதை எடுத்துட்டு போய் அங்க வேமா அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க சாந்தம்மா. மானசாவை போட்டிருந்த எல்லா நகையும் கட்டி கவிதா ரூமுக்கு போய் அவகிட்ட கொடுத்தா. கவிதா, எதையும் தப்பா எடுத்துக்காத, சம்பத்தும் அத்தையும் தான் இந்த நகையை என்ன போட சொன்னாங்க, அதனால தான் போட்டேன், இல்லைன்னா போட்டிருக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டா மானசா.
கொஞ்ச நாட்கள் மாதங்கள் போச்சு. 2 பேருக்கும் சீமந்தம் பண்ணோன்னு முடிவெடுத்தாங்க. அப்பதான் பெரிய பையனும் சின்ன பையனும் வந்தாங்க. அவங்க கிட்ட, டேய் மகன்களா, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிடணும். நம்ம வீட்டு சீமந்தம் கிராண்டா நடக்கணும்டா. சாந்தம்மாவோட 2 மகன்களும் சீமந்தத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தயாரா இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி கவிதா, என்கிட்ட இருக்க எல்லா நகையும் அழகா நான் போட்டுக்கிட்டு எல்லாரோட பார்வையும் ஏன் மேல இருக்க மாதிரி நான் பண்ண போறேன். அவகிட்ட நகை இல்ல, அவ நல்லாவே தெரிய மாட்டா அப்படின்னு நினைச்சா கவிதா. அதுக்கப்புறமா சீமந்த நாள் அன்னைக்கு ரொம்ப சாதாரணமா ரெடி ஆகி, பெரிய மருமகன்றதுனால முதல்ல சீமந்த சேர்ல போய் உட்காந்தா மானசா. அவளை எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றதுனால எல்லாரும் வந்து அவளுக்கு அக்ஷதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கவிதா போய் சீமந்த சேர்ல உட்காரவும் அவளை அந்த அளவுக்கு யாருக்கும் பிடிக்காது. அதனால ஒருத்தர் கூட வந்து அக்ஷதை போடல. மானசா மட்டும் அவ மேல பரிதாபப்பட்டு அவளை ஆசீர்வாதம் பண்ணி அக்ஷதை போட்டு நலங்கு வச்சா. இதனால ரொம்பவும் கடுப்பானா கவிதா. ரொம்பவும் வருத்தப்பட்டு இருந்தா. அப்ப சம்பத் அங்க வந்தாரு. என்ன கவிதா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா? பணம் எல்லாமே கிடையாது. பணம் இருந்தா திமிரு இருந்தா யாரும் இருக்க மாட்டாங்க. மனுஷங்களுக்கு நம்ம எப்படி அன்பா இருக்கோம், அக்கறையா இருக்கோம், நீ எப்படி நடந்துக்கிறோன்றதுதான் முக்கியம். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. மனுஷங்க இல்லாம நீ இருந்துருவியா என்ன? பணத்தை வச்சு மட்டும் உன்னால உயிர் வாழ முடியாது அப்படின்னு சம்பத் கவிதாக்கு புத்தி வர மாதிரி எடுத்து சொன்னாரு. கவிதாவும் இனிமேல் நம்ம இப்படி இருக்க கூடாது, எல்லார் மேலயும் அன்பாவோ அக்கறையாவோ இருக்கணும்னு மனசு மாறினா.